இதுவரை அழுத்தத்துக்காக அதிமுக எதுவுமே அடிபணிஞ்சு போனது கிடையாது. 2016 டிசம்பர் 5 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் வித்யாசாகர் ராவ் கையை பிடிச்சி அழுத்தம் கொடுத்தது என்ன காரணத்துக்காக? 2 பேரோட கையை பிடிச்சார் இல்லையா, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அது எந்த அழுத்தம், என்ன அழுத்தத்துக்காக அது நடந்தது? இதுவரை இந்திய வரலாற்றில் அப்படி ஒரு விஷயம் ஆளுநர் மூலமா நடந்ததா இருக்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சு சொல்லலாம் நீங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கொள்கை ஒன்னான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அண்ணன். என்னால இங்க உட்காந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒற்றை சார் கொள்கை என்ன என்னால பேச முடியும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை சார்ந்து ஒரே விஷயங்கள் இருக்குன்னு பாஜகவும் திமுக எதிர்ப்புல நிக்கிறாங்க, அதிமுகவும் திமுக எதிர்ப்புல நிக்குது. திமுக எதிர்ப்புகளை எல்லாம் நாங்க ஒரு புள்ளியில இணைக்கிறது தேர்தல் கூட்டணி. என்னன்னா அப்ப உங்களுக்கு கொள்கை சார்ந்த விஷயங்கள் இங்க எதுவும் இல்லை. நீங்க தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் போல டபுள் என்ஜின் சர்க்காராக மாற்ற துடிக்கிறீர்கள். எப்படியெல்லாம் மற்ற மாநிலங்களில் டபுள் என்ஜின் சர்க்காராய் மாறியவுடன் என்னெல்லாம் அந்த மாநிலம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் டபுள் என்ஜின் சர்க்காரா இருக்கக்கூடிய மணிப்பூர் ஆகட்டும், என்னெல்லாம் அங்க அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்து கொண்டிருக்கும் போது என்டிஏ மூலமாக அமித்ஷா அவர்கள் வருகிறார், என்டிஏ தமிழக கூட்டணி சொல்கிறார், என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறார். மோடி அவர்கள் வருகிறார், என்டிஏ தமிழக ஆட்சி நடக்கும் சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் புதுக்கோட்டையில என்டிஏ தலைமை ஆட்சின்னு சொல்கிறார். இதை மக்கள் பார்க்கறாங்க சார். அதனாலதான் சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குகிற அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிற்பகல் வரையும் சொல்றாரு சார், தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறார். யாரு சொல்லணுமோ அவங்க சொன்னாங்கன்னு இத எடப்பாடி அவர்கள் மேடையில் இருக்கும் போது மோடி அவர்களோ, எடப்பாடி அவர்கள் ஹோட்டலில் உட்கார்ந்து இருக்கும் போது அமித்ஷா அவர்களோ சொல்லி இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் காது கொடுத்தாவது, நம்புறது வேற, காது கொடுத்தாவது கேட்டிருப்பாங்க. இது பாஜக என்ன நினைக்கிறது, பாஜகவுடைய விஷயத்தை மோடி அவர்கள் மிக தெளிவாக டபுள் என்ஜின் சர்க்காருக்காகத்தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள வரோம் மிக தெளிவாக சொல்லியிருக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருப்பார்கள் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. அதனால தான் சொல்றோம், டபுள் என்ஜின் சர்க்காருக்கான வேலை இங்க இல்ல, இந்த விஷயம் இங்க நடக்காது. எக்காரணத்தை கொண்டோம் பாஜக இங்க டபுள் என்ஜின் சர்க்காராக அதிமுக மீது குதிரை சவாரி ஏறி செய்ய வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது.